பூலோகத்துல தானம் தர்மம் எல்லாம் செஞ்சு மேலோகத்துக்கு போனாரு ஒருத்தர். அவரு செஞ்ச தானம் தர்மத்துக்கு அவருக்கு சொர்க்கம்னு சொன்னாங்க. ஆனா அந்த நபருக்கு நரகம் எப்படி இருக்கும் அத பாக்கணும்னு விபரீத ஆசையும் வந்துச்சு. அந்த சொர்க்கத்தோட வாசல்ல இருந்த தேவதூதர்கிட்ட தன்னோட ஆசைய சொல்லவும் அந்த தேவதூதர் அன்போடு அவரை நரகத்துக்கு கூட்டும் போனாரு. அங்க சினிமாலெல்லாம் வரும்ல, மோசமா சித்திரவதை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அங்க வட்ட வட்டமா சாப்பாட்டு மேஜைகள் இருந்துச்சு. அத சுற்றி உக்காந்து இருந்தவங்க கையில நீளமான கரண்டி. அந்த மேஜையோட மையத்துல பெரிய அண்டா. அந்த அண்டாவோட அடி ஆழத்துல அமுதபானம் இருந்துச்சு. அதோட மனம் நாக்குல உமிழ்நீர் சுரக்கவும் வச்சுச்சு. ஆனா அங்க இருந்தவங்கள பாக்க பஞ்சத்துல அடிபட்டவங்க மாதிரி எலும்பும் தோலுமா இருந்தாங்க. அவங்கள பார்த்தா சாப்பிட்டு பல நாட்கள் ஆனவங்க மாதிரியும் இருந்துச்சு. அவங்க கரண்டிய அந்த அண்டாக்குள்ள விடுறதுமா அள்ளி அமுதத்தை குடிக்க முடியாம தடுமாறுறதுமா இருந்தாங்க. அந்த கரண்டியோட கைப்பிடி ரொம்ப நீளமா இருந்ததால என்னதான் கைகளை மடக்குனாலும் அந்த அமுதபானம் வாய்க்கு எட்டவே இல்ல. அழுகையும் எரிச்சலும் சண்டையுமா ஒவ்வொரு மேஜையிலயும் முயற்சி செஞ்சபடி இருந்தாங்க. அந்த நபர் அங்க நடந்ததை பார்த்து வேதனையும் பட்டாரு. அந்த தேவ தூதர், நீங்க போக வேண்டிய சொர்க்கத்தை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி அங்க கூட்டிட்டும் போனாரு. அது பக்கத்திலேயே தான் இருந்துச்சு. அந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அதே மாதிரி மேஜை, அதே மாதிரி அண்டா, அதே மாதிரி கரண்டி, அதே மாதிரி அமுதபானத்தோட நறுமணம். ஒரே ஒரு வித்தியாசம், இங்க மனிதர்கள் ரொம்ப புஷ்டியாவும் புன்னகையோடு இருந்தாங்க. அந்த நபர் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு யோசிச்சு ஒரு மேஜைய உற்று பார்த்தாரு. அண்டாவோட அடி ஆழத்துல இருக்கிற அமுதத்தை கரண்டியால ஒருத்தர் எடுக்கிறாரு. அத தனக்கு எதிரில இருப்பவருக்கு ஊட்டியும் விடுறாரு. அவர் பதிலுக்கு இவருக்கு ஊட்டி விடுறாரு. அந்த நீளமான கரண்டியால இது மட்டும்தான் சாத்தியம். சுயநலம் இல்லாத இந்த அணுகுமுறைதான் இந்த இடத்தை சொர்க்கமா ஆக்கியதுன்னு அந்த நபருக்கு புரிஞ்சிச்சு. ஒரே சூழ்நிலைதான், மனிதர்களோட அணுகுமுறைதான் வாழ்க்கைய மாற்றுது. அன்பும் ஒத்துழைப்பும் இருந்தா எந்த இடமும் சொர்க்கம்தான்.